மருத்துவ படிப்புல 151 சீட்டு நம்ம இழந்திருக்கோம். அதுக்கு அந்த தலைமை நீதி வழக்கறிஞர் நியமிக்காத ஒரு காரணம் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? 151 சீட்டு பறிப்போயிருக்கு. ஆமா, இது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவனுக்கு இது உண்மையாக வேதனை இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு அரசு முன்னேற்பாட செய்து நமக்கு கிடைக்க வேண்டிய நம்முடைய மருத்துவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் வரும்போது நமக்கு நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். அதை இழந்தது வருத்தத்தை அளிக்கிறது. இது வந்து வழக்கறிஞர் நியமிக்காதனாலே இது நமக்கு கிடைக்காம போயிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு இது எப்படியான இதாக பார்க்குறீங்க? தாங்க, இந்த அரசாங்கம் வந்து ஒரு கையிலாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் உதாரணம். ஒரு அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான முறையில் கையாண்டால் தான் இருக்கும். கூட அரசு வழக்கில் நியமனம் செய்வதில் பத்திரிகை ஊடகத்தில் வெளியே வந்திருக்குது. டிவிகே கட்சி சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் இன்றைக்கு இந்த அரசு வழக்கில் நியமனம் செய்வதில் இன்றைக்கு லஞ்சம் மாறுதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல் தான் பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்குது. அந்த டிவிகே கட்சி சேர்ந்த வழக்கறிஞர் கூட அந்த கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் முன்கூட்டியே எதுவும் திட்டமிட்டு செயல்படுறது கிடையாது. ஏன்னா அரசு வழக்கிலே பல நீதிமன்றத்தில் இல்லை என்று எனக்கு வந்த தகவல். மின்சார உயர்வு தாறுமாறா இருக்கிறதா பொதுமக்கள் தொடர்ந்து குமர்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? நிர்வாக கோளாறு காரணம். இன்னைக்கு அமைச்சர் கேட்டால் இன்றைக்கு இந்த மாதம் எங்களுக்கு மின் கட்டணம் அதிகமாகிட்டு மக்கள் குறிப்பிட்டா அடுத்த மாதம் கழிச்சுக்கிறேங்கிறார். தவறான தகவல் தகவலான பதில் அல்லவா? ஆக என்ன தவறு நடந்திருக்குது, அந்த தவறை சரி செய்யப்படும், இல்லை தவறு செய்வது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பதில் தான் சரியான பதில். அதில் விட்டுட்டு தவறு செய்வதை காப்பாற்றுகின்ற விதமாக அவருடைய பதில் அளிப்பது சரியல்ல. இதுக்கு மந்தியெல்லாம் கரண்ட் பில் எடுக்கலையா? என்ன இவர் வந்த பிறகு தான் மின்சாரமே வந்த மாதிரியும் ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்குதா? ஏற்கனவே காலங்காலமாக மின் கட்டணத்தை கணக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் சரியாக இருக்கும்போது ஏன் இந்த மின் கட்டணத்தில் கோளாறு வந்தது? அதை இவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். அதுக்கு பதிலாக நீங்கள் அதிகமாக பணம் கட்டிருக்கிறீங்க, மின் கட்டணம் அதிகமாக கட்டியிருக்கீங்க, அடுத்த மாதம் அதை கழிச்சிக்கலான்னு சொன்னால் அது எப்படியான பொருத்தமான பதிலா? சரியில்லை அந்த பதில்.